நீண்டகாலமாக சுத்தமான குடிநீர் வசதியின்றி பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்த மக்களுக்கு தீர்வாக கம்மெத்தவினால் இந்த நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்ட சுமார் 130 மாணவர்கள் மொனராகலை சாஸ்திராலோக மகாவித்தியாலயத்தில் கல்வி பயில்கின்றனர். குறித்த பாடசாலை மாணவர்களைப் போன்றே டம்பத்த கிராமத்தில் உள்ள சுமார் 650 குடும்பங்கள் சுத்தமான குடிநீர் இன்மையினால் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் வாழும் இவர்களுக்கு பணத்திற்கு தண்ணீர் கிடைப்பதும் பாரிய சவாலாக காணப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை நிர்மாணித்து கையளிக்கும் வெளித்திட்டத்தை கம்மெத்த முன்னெடுத்தது. கொழும்பு 7 வசிக்கும் சரோஜினி முனசிங்க, AH முனசிங்க ஆகியோர் இதற்கான நிதி பங்களிப்பினை நல்கினர். கிராம மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் கட்டமைப்பு இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சரோஜினி முனசிங்க, MH முனசிங்க தம்பதியினரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் உதவி முகாமையாளர் பிந்தன பிரசாத் கருணாரத்ன, கம்மெத்த பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கூரல உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகியிருந்தனர். இலங்கை கடற்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. තවරන්නේ